Hi viewers, I welcome you all for this lecture video on retrieving a color choice using REST API. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மை செல்ஃப் ஷங்கர், ஐம் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கலர் சாய்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணுறது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பார்க்க போகிறோம் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி அதை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே என்னென்ன பேக்கேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது என்னென்ன பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான கிளாஸ் வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிட்டன், அதாவது கலரை ஸ்ட்ரிங்கை கொடுத்து என்ன கலர் நம்ம கொடுக்க போகிறோங்கிற சாய்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால ஒரு கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். ஸோ நம்ம ரெஸ்ட் ஏபிஐ கண்ட்ரோலர் மெத்தட்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அனடேட் பண்ணணும், என்னன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ அப்போ எந்த கிளாஸை வந்து நீங்கள் ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஏபிஐயாக ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் கண்ட்ரோலரை வந்து அனடேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஏபிஐ கண்ட்ரோலர்ன்ற கிளாஸ்க்கு நம்ம ரெஸ்ட் ஏபிஐ அப்ளிகேஷனை அனடேட் பண்ணணுங்கிறதுனால இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அனடேஷன் வந்து நான் இந்த கிளாஸ்க்கு கொடுத்துருக்குறேன். அடுத்ததான் இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன். அந்த மெத்தடோட நேம் என்னன்னா கலர். இந்த கலர் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கலர் அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் வந்து அட்கெட் மேப்பிங் யூஸ் பண்ணி அனடேட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக அட்கெட் மேப்பிங் கொடுத்து இங்கே அனடேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஸ்ட்ரிங்கை நான் கெட் பண்ணணும், அவுட்புட் வந்து கெட் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணணும். ஸோ அதனால் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ண போகிற அனடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்கெட் மேப்பிங். இந்த அட்கெட் மேப்பிங்கோட நான் ஒரு என் பாயிண்ட் நேமும் கொடுத்துருக்கேன். அந்த என் பாயிண்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரிட் கலர். ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணுறீங்களோ அப்படி இனிஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபேவரட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற என் பாயிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் இங்கே என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்து அந்த என் பாயிண்டோட நேம் கொடுக்குறேன். அடுத்தது இந்த கலர் மெத்தடுக்குள்ள ஒரு பராமீட்டரும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த பராமீட்டரோட நேம் என்னன்னா கலர். இந்த கலர் பராமீட்டரோட டேட்டா டைப் என்ன, பராமீட்டரோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ன்ற பராமீட்டருக்கு நான் இன்னொரு அனடேஷன் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பேரம், ரெக்வஸ்ட் பேரம் அப்படிங்கிற அனடேஷன் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எல் நம்ம கொடுக்கும்போது அந்த query பராமீட்டருக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம், HTTP யூஆர்எல் கொடுப்போம் இல்லையா அவுட்புட் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து அந்த query யூஆர்எல்ல ஒரு பராமீட்டர் வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பராமீட்டருக்கு, அதாவது இந்த மெத்தடோட பராமீட்டருக்கு அசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்வஸ்ட் பேரம் அப்படிங்கிற ஒரு அனடேஷனை இந்த கலர் அப்படிங்கிற பராமீட்டருக்கு நான் அனடேட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது என்ன வேல்யூ நம்ம அங்கே கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை இந்த கலர் அப்படிங்கிற பராமீட்டரில் அதை அசைன் பண்ணிடும். அடுத்தது என்னன்னா, இங்கே எப்போ இந்த ஃபேவரிட் கலர் அப்படிங்கிற என் பாயிண்ட் ஹெச்டிபி ரெக்வஸ்ட்ல கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் மெத்தடை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா மை ஃபேவரிட் கலர் இஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து வந்துடும். அடுத்ததா நீங்க ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து, அதாவது அட்ரிபியூட்ஸ் பாராமீட்டர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூவை கால் பண்ணி கலர்ன்ற பாராமீட்டருக்கு அசைன் பண்ணிடும். அந்த பாராமீட்டரோட வேல்யூ இந்த கலர்ன்ற வேரியபிள்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா மை ஃபேவரிட் கலர் இஸ், கலர்ல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வரும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மை ஃபேவரிட் கலர் இஸ் கிரீன் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.